எங்களுக்கும் ஆர்வத்தை தூண்டுகிறது. தமிழ் ஆசிரியரான திருமதி ஞானசெல்வி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆசிரியராக இருப்பதால் ஆசிரியர்களின் இன்னல் அறிந்து தங்களை ஊக்குவிக்க மிக்க மகிழ்ச்சி. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான். கண்டிப்பாக நாங்களும் முயற்சி செய்து திருக்குறள் மட்டுமல்லாது மற்ற சாதனைகள் புரியவும் எங்கள் கண்மணிகளை ஊக்குவிக்கவும் நாங்கள் அயராது பாடுபடுவோம். நன்றி நன்றி நன்றி. அடுப்பான ஒரு தமிழ் நாடகம் சிலப்பதிகாரம். தமிழில் எழுதப்பட்ட முதல் காப்பியம் இளங்கோவடிகள் இயற்றியது. இது இயல், இசை, நாடகம் போன்றவை ஆகும். இதில் கோவலன், கண்ணகி, மாதவி போன்றவர்களின் கதை சொல்லப்படுகிறது. மரண தண்டனை பெறுகிறார். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கால் சிலம்பை கொண்டு தன் கணவன் கண்வளல்ல என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இங்கு நாடகமாக நடிப்பார்கள். பெண்ணே, நீ யார்? என் பெயர் கண்ணகி. நான் அரசனிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறேன். நாங்கள் அரசன் அனுமதி கேட்டு வருகிறோம். அரசே, அரசே, நம் வாயில் முன் அழுத கண்களுடன் தலைவரை குலத்துடன் பெண் வந்து நிற்கிறாள். அப்படி அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னா. அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று கூறுகிறார். நீதி கேட்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. நீ இப்பவும் சொல்லலாம். இளங்கோடி போன்ற பெண்ணே அழுத கண்களுடன் எம்மே காண வந்ததன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? அராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாரென்று கேட்கிறார்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபிமன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதை தேர்காலிலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாக்கு நீ இன்னும் விடை கூறவில்லையே. இதை விட்டு நீ வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழையில்லா சிறப்பினை உடைய மாசாத்துவான் மகனாகிய கோவலனின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே. நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கள் என்று அது ஏற்புடையது அந்த அறநெறியும் ஆகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறளித்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனு கூறியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பு அரசி கூறிய சிலம்பன்று. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் காசிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையான அரசிற்குரிய பரல் முத்துக்கள் ஆன்றதா? ஆன்றோ நிறைந்த இந்த அவதனிலே அனைவருக்கும் உணர்த்துகிறேன். யார் அங்கே கோலம் இந்த அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவன் இந்த கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மேய்ப்பிக்கிறேன். இங்கே பார். தவறளித்து விட்டேனே. பிற சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானோ கல்வன், இதுவரை எவரும் என் குலத்தில் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. யான் உயிரோடு இருந்து தகுமா? இவன் கொன்ற குடை எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? இனி என் வாழ்நாள் முடிவதாக. அரசே, அரசே, சாய்ந்த வெண்கொற்ற கொடை நிமிர்த்தி விட்டீர்கள். இனி என் உயிர் தங்காது. ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அதிக டைம் எடுக்கலை, அந்த பிள்ளைங்களாகவே என்னஞ்சாங்க பாடத்தை படித்தது வேறு எதுவும் இது பண்ணலை. தங்க பாடத்தில் உள்ளதை அவங்க படித்து நாங்களே நாடகமாக நடிக்கணும்னு சொல்லி வாலின்றா கேட்டாங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அற்புதமான தமிழ் காவியம், சிறப்பான நாடகத்தில் நடித்த என் நண்பர்களுக்கு நன்றி.